Hi everyone, welcome to my channel Learn English with Kogul in Tamil. First of all, I would like to say something, that is to say, believe in yourself and have faith in your ability, capability, capacity and potentiality. Do you know one thing? To understand your potential, you must look beyond the end of yourself, realizing that where you end is most likely where you actually begin. Focusing on who you are and pursuing opportunities to improve your knowledge, skills and attitudes that allows you to be in acceptance of yourself, that makes you a beautiful person who could care less about but others think of you. Yes, everything is possible. நாம் எது நினைத்தாலும் அது சாத்தியமே. ஆமாம், சென்ற வீடியோ வாயிலாக நாங்கள் ஆங்கிலத்தில் என்னென்ன விடயங்களை பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோம். இன்று நாங்கள் இந்த 9 சொற்களையும் படித்து எவ்வாறு நாங்கள் வசனங்களை உருவாக்குவது என்பது பற்றி கற்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய சொல் pronouns, பிரதி பெயர் சொற்கள் ஆகும். ஒரு பிரதி பெயர் என்பது ஒரு பெயர் சொல்லின் இடத்தை எடுக்கும் சொல் ஆகும். A pronoun is a word that takes the place of a noun. அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கின்ற பிரதிபெயர் சொல் எழுவாய் பிரதிபெயர் சொல் ஆகும். அதாவது subject pronouns. இவைகள் ஒரு வினை சொல்லினுடைய எழுவாய் பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. They are used as the subject of a verb. ஆங்கிலத்தில் என்னென்ன எழுவாய் பிரதிபெயர் சொற்கள் இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவது ஐ. ஐ என்பது நான். இரண்டாவது வி. வி என்பது நாங்கள். மூன்றாவது யூ. யூ என்பது நீ, நீங்கள் ஆகிய இரு பொருளை குறிக்கின்றது. அடுத்து நான்காவது ஹி. ஹி என்பது அவன் அல்லது அவர். அடுத்தது ஷீ. ஷீ என்பது அவர். அடுத்து இட். இட் என்பது அது அல்லது இது. அடுத்து தே. தே என்பது அவர்கள் அல்லது அவைகள். ஆகிய இவ்வளவு சொற்களும் தான் எழுவாய் பிரதிபெயர் சொற்கள் ஆகும். இனி இவைகளை நாங்கள் வசனத்தில் எங்கே பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இவைகளை நாங்கள் வசனத்தில் ஆரம்பத்தில் பயன்படுத்த வேண்டும். They are used at the beginning of the sentences. இதற்குரிய உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது I study English. இதில் I எங்கே வந்திருக்கின்றது? வசனத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கின்றது. எனவே I என்பது ஒரு subject pronoun. இரண்டாவது வசனத்தை பார்க்கின்ற நேரம் You speak English. இதில் you என்னும் pronoun ஆரம்பத்தில் வந்திருக்கின்றது. எனவே you என்பது ஒரு subject pronoun ஆகும். ஆகவே subject pronounsகளை எழுவாய் பிரதிபெயர் சொற்களை நாங்கள் வசனத்தில் ஆரம்பத்தில் பயன்படுத்த வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றது செயற்படு பொருள் பிரதிபெயர் சொற்கள் ஆகும். இதனை ஆங்கிலத்தில் நாங்கள் object pronouns என்று சொல்வோம். அதாவது இது ஒரு வினை சொல்லினதும் முன்னுடை சொல்லினதும் செயற்படு பொருளாக செயற்படுகின்றது.
It functions as the object of a verb and a preposition. Right? இனி நாங்கள் ஆங்கிலத்தில் என்னென்ன object pronouns இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவது me. me என்பது என்னை எனக்கு. அடுத்து us. us என்பது எங்களை எங்களுக்கு. அடுத்து you. you என்னும் object pronounக்குரிய அர்த்தம் உன்னை உனக்கு, அதே நேரம் உங்களை உங்களுக்கு என்றும் வரும். அடுத்து him. him என்பது அவனை அவனுக்கு. அடுத்து her. her என்பது அவளை அவளுக்கு. அடுத்து it. it என்பது அதை அதற்கு, இதை இதற்கு என்றும் பொருள்படும். அடுத்து them. them என்பது அவர்களை அவர்களுக்கு, அவைகளை அவைகளுக்கு. எனவே இவைகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் object pronouns ஆகும். object pronounsகளை நாங்கள் வசனத்தில் இறுதியிலும் நடுவிலும் பயன்படுத்தலாம். They are used at the end and in the middle of the sentences. உதாரணங்களை கவனிப்போம். முதலாவது I teach you. இதில் you என்னும் object pronoun வசனத்தின் இறுதியில் வந்திருக்கின்றது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். I teach you English. இந்த வசனத்தில் you என்னும் object pronoun நடுவில் வந்திருக்கின்றது. ஆகவே object pronounsகளை நாங்கள் வசனத்தின் இறுதியிலும் நடுவிலும் பயன்படுத்தலாம். அதே நேரம் இந்த object pronounsகள், அதாவது முன்னிடை சொற்களினுடைய செயற்படு பொருளாகவும் தொழிற்படும். உதாரணம் பார்ப்போம். I am waiting for you. இதில் you என்கின்ற object pronoun for என்கின்ற முன்னிடை சொல்லினுடைய செயற்படு பொருளாக தொழிற்பட்டிருக்கின்றது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். He will be with them forever. இந்த வசனத்தில் them என்கின்ற object pronoun with என்கின்ற முன்னுடை சொல்லினுடைய செயற்படு பொருளாக தொழிற்படுகின்றது. ஆகவே ஒரு object pronoun என்பது ஒரு வசனத்தில் இறுதியாகவும் பயன்படும், நடுவிலும் பயன்படும். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற pronouns possessive adjectives ஆகும். இதை நாங்கள் the weak possessive pronouns என்றும் சொல்லலாம். என்னுடைய தமிழ் அர்த்தம் உடைமை பெயரடைகள் ஆகும். உடைமை பெயரடைகள் ஒரு பெயர் சொல்லின் முன் அமர்ந்திருக்கும். possessive adjectives sit before a noun. இவைகள் பெயர் சொற்களை விவரிக்கின்றன. They are used to describe the nouns. இப்போது நாங்கள் ஆங்கிலத்தில் என்னென்ன possessive adjectives இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவது my. my என்பது என்னுடைய. இரண்டாவது our. our என்பது எங்களுடைய. அடுத்து your. your என்பது உன்னுடைய அல்லது உங்களுடைய. அடுத்து kiss. kiss என்பது அவருடைய அல்லது அவனுடைய. அடுத்து her. her என்பது அவளுடைய. அடுத்து its. its என்பது அதனுடைய அல்லது இதனுடைய. அடுத்து இறுதியாக the. the என்பது அவர்களுடைய அல்லது அவைகளுடைய.
இவைகள்தான் possessive adjectives ஆகும். அடுத்து நாங்கள் possessive adjectivesகளை வசனத்தில் எங்கே பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இவைகளை நாங்கள் வசனத்தில் ஆரம்பத்திலும் நடுவிலும் பயன்படுத்தலாம். They are used at the beginning and in the middle of the sentences. உதாரணங்களை பார்ப்போம். My name is Gogul. இதில் my என்கின்ற possessive adjectives வசனத்தில் ஆரம்பத்தில் வந்திருக்கின்றது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். This is my pen. இதில் my என்பது வசனத்தின் நடுவில் வந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற pronoun possessive pronouns ஆகும். அதாவது உடைமை பிரதிபெயர் சொற்கள் ஆகும். இவற்றை நாங்கள் the strong or absolute possessive pronouns என்றும் அழைக்கலாம். பிரதிபெயர் சொற்கள் எல்லாம் உடைமைகளை பறைசாற்றுகின்றன. They demonstrate ownership. அதே நேரம் பெயர் சொல்லுக்கு பதிலாக இவைகள் இடம் கொள்ளப்படுகின்றன. They are used to replace the noun. அடுத்து நாங்கள் என்னென்ன possessive pronouns ஆங்கிலத்தில் இருக்கின்றது என்று பார்ப்போம். முதலாவதாக mine. mine என்பது என்னுடையது. அடுத்து ours. ours என்பது எங்களுடையது. அடுத்து yours. yours-க்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது. உன்னுடையது, அடுத்து உங்களுடையது. அடுத்து kiss. kiss என்பது அவனுடையது. hers அவளுடையது. its அதனுடையது, அத்துடன் இதனுடையது என்றும் பொருள் கொள்ளப்படும். அடுத்து இறுதியாக theirs. இதனுடைய அர்த்தம் அவர்களுடையது, அடுத்து அவைகளுடையது. ஆகவே இவ்வளவு pronouns தான் possessive pronouns ஆகும். இனி possessive pronounsகளை வசனத்தில் எங்கே பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இவைகளை வசனத்தில் இறுதியில் பயன்படுத்தலாம். They are used at the end of the sentences. உதாரணத்தை பார்ப்போம். It is mine. இது என்னுடையது. இதில் mine என்கின்ற possessive pronoun இறுதியில் வந்திருக்கின்றது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். This car is mine. இந்த கார் என்னுடையது. இதிலும் mine என்கின்ற possessive pronoun இறுதியில் வந்திருக்கின்றது. ஆகவே possessive pronounsகளை நாங்கள் வசனங்களில் இறுதியாக பயன்படுத்தலாம். எனவே நாங்கள் இன்று 4 வகையான pronounsகளை பார்த்திருக்கின்றோம். அவைகள் வசனங்களில் எங்கே எங்கே பயன்படுகின்றது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு pronounsகளையும் பாடமாக்கி அவைகள் வசனங்களில் எங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பிறகு நான் அவ்வசனங்களை எப்படி உருவாக்குவது என்று சொல்லித் தருவேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? pronounsகள் வசனங்களில் எங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். Right? இப்போது நாங்கள் படித்த அந்த 4 வகையான pronounsகளையும் ஒரே பார்வையில் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக இருப்பது subject pronouns ஆகும். இதில் ஒரு விடயத்தை நாங்கள்
கவனிக்க வேண்டும். I, we என்கின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்கள் ஃபர்ஸ்ட் பர்சனாக கருதப்படுகின்றது, அதாவது தன்மை பெயர்களாக கருதப்படுகின்றது. இதில் I என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராகவும் we என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் you என்கின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் முன்னிலை இடப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. இதில் யூவிற்கு இரண்டு அர்த்தம் இருக்கின்றது, நீ அல்லது நீங்கள். நீ என்று எடுத்துக்கொண்டால் இது செகண்ட் பர்சன் சிங்குலராக வருகின்றது. அதே நேரம் நீங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது செகண்ட் பர்சன் ப்ளூரலாக வருகின்றது. அடுத்து he, she, it, they ஆகிய 4 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்களும் தேர்ட் பர்சனாக கருதப்படுகின்றது, அதாவது படற்கை. தன்மைக்குள்ளோ அல்லது முன்னிலைக்குள்ளோ அடங்காத விடயங்களை நாங்கள் படற்கைக்குள் உள்ளடக்கின்றோம். இதில் he, she, it ஆகிய 3 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்களும் தேர்ட் பர்சன் சிங்குலராக கருதப்படுகின்றது. அதே நேரம் தே என்கின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தேர்ட் பர்சன் ப்ளூரலாக கருதப்படுகின்றது. அடுத்து இருப்பது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன? மீ, அஸ், யூ, him, her, it, them. அடுத்து possessive adjectives. இதற்குள் my, our, your, his, her, its and their இவைகள் அனைத்தும் possessive adjectives. அடுத்து இறுதியாக possessive pronouns. இதை நாங்கள் பார்க்கிற நேரம் mine, ours, yours, his, hers, its and theirs இவைகள் அனைத்தும் possessive pronouns ஆகும். ஆகவே நாங்கள் இன்று 4 வகையான ப்ரொனவுன்ஸ்களையும் அவைகள் வசனங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கற்றிருக்கின்றோம். அடுத்த வீடியோ வாயிலாக நாங்கள் ப்ரொனவுன்ஸில் இருக்கின்ற ஏனைய வகைகளை கற்போம். These are the things that we have learned today. We can learn more things about pronouns with the help of my next video. Thank you very much and stay with me.